ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்திருக்கேன். சேர்த்துனதுக்கப்புறம் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்திட்டு வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நீள்வாக்கில் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்திட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சேர்த்தி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிடி புதினா சேர்த்திக்கிறேன். புதினா சேர்த்திட்டு புதினா நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு 4 தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். நல்லா கொஞ்சம் நிறையாவே சேர்த்திருக்கேன். சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்திட்டு இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசியே வதங்கட்டும். எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பிடி புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். இதுவும் சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் சேர்த்திருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூள், அடுத்தது கறி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுவும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தயிர் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்திட்டு நல்லா இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே சிக்கன் கிரேவி. இப்போவே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இப்போவே போயிடும். அடுத்தது தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப் தண்ணி அளவில் நான் சேர்த்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி போட்டுக்கலாம். அரிசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தம் போட்டு வச்சுட்டேன். தோசைக்கல் கீழே வச்சு தம் போட்டேன். இப்போ சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா தளன்னு இருந்துச்சு பிரியாணி, உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.